தேரிழந்தூர் அர் ரஹீமியா அரபிக் கல்லூரி. உங்கள் ஆண் பிள்ளைகள் 7 ஆண்டுகளில் ஆலிம் பட்டத்துடன் பிகாம், பிபிஏ, பிஏ டிகிரிகளும் பெற்று சிறந்த ஆலிமாக வெளிவர இன்றே தொடர்பு கொள்ளுங்கள். கண்ணியத்திற்குரிய உஸ்தாத் அவர்களுடைய கட்டளை கோப்ப ஓரிரு வார்த்தைகள் மட்டும் உங்களுக்கு சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். வயதிலும் அனுபவத்திலும் ஞானத்திலும் முதிர்ச்சியான மூத்த உலமாக்கள் நிறைந்த இந்த சபை, குறிப்பாக இந்த மஸ்ஜிதினுடைய செயலாளராக, எங்களுக்கெல்லாம் மிகச்சிறந்த காரியதரிசியாக பல காலங்கள் சமூகத்தில் வளம் வந்து கொண்டிருக்கக்கூடிய கண்ணியத்திற்குரிய ஹசரத் கிபிலா, இன்னும் இந்த மதரசாவினுடைய உஸ்தாதுமார்கள், கண்ணியத்திற்குரிய இந்த மதரசாவினுடைய நாசிர் இக்ராமுல்லா ஜமாலி ஹசரத், இன்னும் வந்திருக்கக்கூடிய ஆன்றோர்கள், சான்றோர்கள், குழந்தைகளின் பெற்றோர்கள், அல்லாஹ் நம் அனைவரின் மீதும் சகல சௌபாக்கியங்களை நசீபாக்குவானாக. நீங்கள் அணிந்திருக்கக்கூடிய தலப்பாகை மலக்குகளின் அடையாளம் என்று சொல்லப்படுகிறது. ஆனால் இந்த தலப்பாகைக்கு பின்னே உங்கள் தாய் தகப்பனின் தியாகமும் அர்ப்பணமும் குடிகொண்டிருக்கிறது என்பதை நீங்கள் மறக்கக்கூடாது. உலகத்தில் 3 உறவுகள் ரொம்ப முக்கியமான ஒன்று. முதலில் அல்லாஹ், இரண்டாவது ஹசரத் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மூன்றாவது உங்களுடைய பெற்றோர்கள். இந்த 3ஐயும் உங்களுக்கு கற்றுத்தரக்கூடிய உஸ்தாத்மார்கள். சில நேரங்களில் தாய் தகப்பனுடைய தியாகத்தையும் மிஞ்சி நிற்கும் உஸ்தாத்மார்களுடைய தியாகம். ஏனென்றால் இது பச்சை, இது சிகப்பு, இது சூரியன், இது சந்திரன், இவர் மாமா, இவர் சாச்சா என்று உறவுகளை காட்டுவதற்கும் உலகத்தை காட்டுவதற்கும் பெற்றோர்கள் பயன்படுத்தப்படுகிறார்கள். ஆனால் இது அல்லாஹ், இது ரசூல், இது அவர்களுடைய வேதம், இது ரசூலுடைய வார்த்தை என்று உங்களுக்கு ஆகிரத் என்ற நிரந்தர உலகத்தை கற்றுத்தரக்கூடியவர்கள் உஸ்தாத்மார்கள். அந்த உஸ்தாத்மார்களுடைய ஹிதுமத், அந்த உஸ்தாத்மார்களுடைய துவா இந்த உலகத்தில் உங்களுக்கு ரொம்ப இன்றியமையாத ஒன்று. இமாம் ஷாஃபி ரஹமத்துல்லாஹி அலைஹி அவங்களுடைய வரலாறை கண்ணீர் திவலைகளால் நிரப்பித்தான் பார்க்க முடியும். அவர்களுடைய பின்புலமாக, பேக் போனாக அருமையான அவங்களுடைய தாயார் இருந்தார்கள். சொன்னால் ஆச்சரியப்பட்டு போவீர்கள். சிறு வயதிலேயே தந்தையை இழந்த ஷாஃபி ரஹமத்துல்லாஹி அலைஹி ஒரு பெரிய சாம்ராஜ்ய சக்கரவர்த்தி. ஷாஃபி மதுஹப் என்ற ஒரு பெரும் திரளான மக்கள் பின்பற்றக்கூடிய ஒரு மதுஹபை, ஒரு வழியை ஏற்படுத்திய மகான். ஆனால் அவர் யாருடைய நிழலில் இதை ஏற்படுத்தினார் என்று சொன்னால், அவரை பெற்றெடுத்த மாதா தாயின் நிழலில் தான் ஏற்படுத்தினார். சொன்னா ஆச்சரியப்படுவீங்க. அவங்க ஒரு கூலி தொழிலாளி. வீடு வீடாக பாத்திரங்கள் கழுகி, துணிமணிகள் துவைத்து, அதில் கிடைக்கக்கூடிய வஜீபனத்தை வைத்து மகனை வளர்த்தார்கள். ஆரம்ப நேரத்தில் மக்காவில் கதம் செய்து விட்டார், இல்மை படித்து விட்டார். மதீனாவுக்கு போமா, உனக்கு தேவையானது அத்தனை இந்த தாய் செய்வேன், மதீனாவில் போய் நீ படி, மேற்கொண்டு படித்து கொண்டே இரு, ரசூலுடைய தர்பாரில் சென்று படி, உனக்கு பின்பலமாக நான் இருப்பேன் என்று சொல்வார்கள். தாயின் கரங்களை பிடிச்சு பார்ப்பாங்க ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. அந்த 10 பாத்திரம்லாம் வந்து நீங்க நினைக்கிற மாதிரி முட்டு மேல பாத்திரத்தை அந்த விம்பார போட்டு லேசா நுர வந்தாலே போதும் எல்லாம் போயிடும்னு சொல்றானே, அந்த கதையில அல்ல. அடுப்பு கரிகளை இன்னும் சாம்பலை வைத்து மாங்கென்று அந்த தாயினுடைய மலர்கரங்கள் பல வீடுகளில் பாத்திரங்கள் கழுகி, அதில் கிடைத்த அற்ப சொற்ப வருமானத்தை வைத்து ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹ்வுடைய கல்விக்கு பெரிய அளவுக்கு உத்வேகத்தை ஏற்படுத்தினார்கள். மதீனாவிலும் இல்மை முடித்து விட்டார்கள். அன்பு மகனே, எந்தெந்த நாடுகளில் அல்லாஹ்வுடைய மார்க்கம், தீன் உன்னை அழைக்கிறதோ, கல்வி உன்னை அழைக்கிறதோ அங்கெல்லாம் செல் அப்படின்னு சொல்லி பல நாடுகளில் மகனை படிக்க வைத்து அல்ஹம்துலில்லாஹ் ஒரு பெரும் வழிகாட்டியாக இந்த உலகத்துல அவங்களை அழகு பார்த்துட்டு இந்த உலகத்தை விட்டு அவங்க மறைஞ்சாங்க. எதுக்காக சொல்றேன்னு சொன்னா, உங்களை பெற்றெடுத்த மாதா பிதா இருவருடைய தியாகம் வந்து உங்களுடைய தலப்பாக்குள்ள இருக்கு.
அழகா கட்டினான். காலையில தலப்பா எப்படி கட்டின, எப்படி கட்டுற அப்படின்னு சொல்லி சொல்லும்போது அதை அவுத்து காட்டி ஒரு மாதிரியா மல்லுவெட்டி மைனர் மாதிரி முகத்தை பொத்திக்கிட்டான். தமிழ் இப்பதெல்லாம் புரியதான் செய்யுது. மற்ற நேரத்தில் தான் அந்த பாடம் நடத்தும் போது தான் புரிய மாட்டிருக்கு தமிழ். அந்த தலப்பா கட்டக்கூடிய பாங்கு அப்ப கேட்கும் போது சொல்றான், அமாரா பாக்கனே மை சீக்கே, எங்க அப்பாட்ட நான் கத்துக்கிட்டேன், எங்க அப்பா கட்டி விட்டாங்க, எங்க சாச்சாட்ட கத்துக்கிட்டேன், மாஜி சத்திட்ட கத்துக்கிட்டேன். ஆக சகோதரர்களே, இப்படி ஒரு தாய் தகப்பனுடைய இன்னும் உஸ்தாத்மார்களுடைய தியாகம் உங்களுக்கு இல்லைன்னு சொன்னா நீங்க கல்வி கற்றுக்கவே முடியாது. அதை நீங்க உள்வாங்கி இன்ஷா அல்லாஹ் பயணப்படணும். ஒவ்வொரு மணி நேரமும் ஒவ்வொரு மணி துளியும் உங்களுக்கு தரப்பட்ட கோல்டன் அவர், தங்க நேரங்கள் அப்படின்றத மறக்க கூடாது. அந்த தங்க நேரங்களை சரியாக பயன்படுத்தி ஹுசைனியா என்ற பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய அருமையான பேரக்குழந்தையின் பெயர் தாங்கிய இந்த மதரசாவில் நீங்கள் இன்ஷா அல்லாஹ் ஹுசைனாக உருவாக வேண்டும். ரலியல்லாஹு தஆலா. ஒவ்வொரு ஹாஃபிலும் நாத்தெல்லாம் எப்படி படிச்சான், குரல்ல அல்லாஹ் தஆலா நான் சொன்ன மாதிரி குரல்ல குத்தாலத்தை கொடுத்திருக்கிறான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன். அதாவது மொழி நமக்கெல்லாம் புரியாது, அடிச்சு போட்டாலும் உருது வராது. ஒரு விளக்கத்தை கேட்கிறேன் அசத்துட்ட, எனக்கு தெரியாது மௌலா அப்படின்னாங்க. அவன் என்னமோ சொன்னான், நெய்னா நெய்னான்டானே அப்படின்னா என்னதுன்னு சொல்லிட்டு கேட்டேன். நானா நானா என்னமோ சொன்னான் அப்படின்னா என்ன மௌலானா அப்படின்னு. ஏன்னா நானா கண்டிப்பா அவன் பாட்டனார சொல்லியிருக்க மாட்டான்றது எனக்கு திண்ணமா தெரியும். அப்படி உருது தந்தி அடிக்கிற காலகட்டத்தில் உருதுல உயிர் அளவுக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது தன்னுடைய அந்த காதலை, தன்னுடைய பேரன்பை கவிதை வடியிலே எடுத்து வைத்தது. அப்பிள்ளைகள் உண்மையிலேயே வார்த்தைகளை படித்து மனனமிட்டால் மட்டும் வராது, உள்வாங்கினால் மட்டும்தான் வரும். அந்த உள்வாங்குதலை இன்ஷா அல்லாஹ் இன்றிலிருந்து ஆரம்பியுங்கள். உங்களுக்காக நிறைய தியாகங்கள் செய்யப்பட்டு பெரும் அளவுக்கு ஒரு அர்ப்பணம் செய்யப்பட்டு தான் இந்த மதரசா நடத்தப்படுகிறது. கண்ணியத்திற்குரிய இந்த பள்ளியினுடைய நிர்வாகம் அல்லாஹ் அவர்களுக்கு ரஹமத் செய்ய வேண்டும். நிழலில் தஞ்சம் கொடுத்தது போல இந்த பள்ளியை மாணவர்களுக்கு தஞ்சம் தந்திருக்கின்றனர். அல்லாஹ் அவர்களுடைய வாழ்க்கையில் எல்லா பாக்கியங்களையும் நசீபாக்குவானாக. இந்த வாய்ப்பை எனக்கு தந்த கண்ணியத்திற்குரிய உஸ்தாத் அவர்களுக்கும் ஏனைய உஸ்தாத்மார்களுக்கும் மனமார்ந்த நன்றியோடு விடைபெறுகிறேன். வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.